பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை நான் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் முழுதும் ஆண்டோடைய கிருபையும் இரக்கம் உங்களை நடத்துவதாக. இன்றைக்கு கூட நம்ம ஆண்டோடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஆண்டவர் இன்றைக்கு கொடுத்திருக்கிறதான வேத வசனம் எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அருமையான ஒரு வேத வசனத்தை ஆண்டவர் இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரையே நம்பிக்கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று நாம் வாசிக்கிறோம். பாருங்க, இந்த வேதத்தில் சொல்லப்பட்டது போல கர்த்தர் மேலே யாரெல்லாம் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் அவரை நம்புகிறார்களோ, அவர்கள் எல்லோரையும் கர்த்தர் பாக்கியவான்களாய் ஆண்டவர் மாற்றுகிறார். ஒரு வேதாகமத்தில் கூட ஒரு சம்பவம் இருக்கு. பேதுருவும் சீஷர்களும் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அக்கறைக்கு போகும்படியாக இயேசுவோடு சேர்ந்து எல்லாரும் படகுல போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்த போகிற சூழ்நிலையில் நடுக்கடலில் போகும்போது காற்றும் கடலும் அங்கே ஒரு பயங்கரமான ஒரு புயல் உண்டாகுது. எல்லாரும் பயப்படுறாங்க, நமக்கு என்ன ஆகுமோ, மரணம் வந்துடுமோன்னு சொல்லி பயப்படுறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து கப்பலுடைய அடித்தட்டில் போயிட்டு தலைவனையை வச்சு நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. அந்த சூழ்நிலையில் அவங்க பாருங்க ரொம்ப பயப்படுறாங்க. அவங்க என்ன ஆகுமோ, படகு முழுகிடுமோ, நம்ம வாழ்க்கை இதோடு முடிந்துடுமோ என்று பயப்படுறாங்க. பயத்தோடு ஓடி போய் இயேசுவிடத்தில், ஆண்டவரே எங்களை குறித்து உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அற்ப விசுவாசியே, உன் விசுவாசம் எங்கே போனதுன்னு சொல்லி கேட்குறாரு. அந்த படகுல இருக்கிறது இயேசு இருக்கிறாருங்கிற அந்த விசுவாசம் இல்லாமல் தன் ஜீவனை குறித்து அவங்க பயப்படுறாங்க, மரணம் வந்துடுமோன்னு பயப்படுறாங்க. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, காற்றையும் கடலையும் அதட்டி அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். அப்போ விசுவாசம் கர்த்தர் மேல கொண்டிருக்கிறவர்களாய், விசுவாசம் அவர் மேல வைக்கிறவர்களாய் நாம் இருக்கும்போது கர்த்தர் நம்மை நடத்த ஆரம்பிப்பார். நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறாருங்கிற விசுவாசம் நமக்கு இருக்கணும். பலருடைய சூழ்நிலையில பிரச்சனைகளும் போராட்டங்களும் பலவீனங்கள் வரும்போது அவங்க ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறத அவங்க மறந்துடுறாங்க. பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, அந்த பிரச்சனையே பெருசாக பார்க்குறோம். அங்கே சீஷர்களும் எதை பெருசாக பார்த்தாங்க அப்படின்னா, காற்றையும் கடலும் என்ன செஞ்சிருமோன்னு ஒரு பயம் அவங்களுக்குள்ள வந்தது. அதே போல நம்முடைய உலக வாழ்க்கையின் பயணத்தில் நமக்கு எதிராய் வருகிற பிரச்சனைகளையும் போராட்டங்களையும், புயல் போன்ற பிரச்சனைகளையும், கடலை போல அலைகளை போல வருகிற பிரச்சனைகளையும் ஆண்டவரால் அதட்டி நிறுத்த முடியும். ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. நம்ம விசுவாசம் வைக்கணும், ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கணும், அவரை அதிகமாக தேட ஆரம்பிக்கணும். அங்கே வசனம் சொல்லுது இல்லையா, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவரை நம்புகிற ஒவ்வொரு மனுஷனும் பாக்கியவானா இருக்கிறான். இந்த வேதத்தில் சொல்லப்பட்டது போல ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நம்புவோம், அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற விசுவாசம் நமக்குள்ள இன்னும் அதிகமாய் பெருகட்டும். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். வசனத்தில் சொல்லப்பட்டது போல ஆண்டவரை உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறீங்க. நாங்கள் உம்முடைய பாக்கியவான்களாய் இருக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்னும் அதிகமாய் உம்மை நம்ப விசுவாசிக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. எல்லாரையும் உம்முடைய கருத்து தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ, கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தானையா, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தானையா, சித்தம் செய்யணுமே